இங்கே தான் இருக்கியாம்மா? நீ வீடு பூரா அலசிட்டேன். ஒரு டீ போட்டு தாம்மா சூடா, எனக்கு தலை வலிக்குது. ஏன்டா ஆஃபீஸ் போனவன் நீனே சீக்கிரம் வந்துட்ட. காலையில் போனவன் ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு இன்னும் ஆளை காணடா. எங்கே சுற்றிக்கிட்டுறாலும் தெரில. அது பத்தாதுன்னு உன் கூட பிறந்தது ஒன்று இருக்கே, அதுவும் வீட்டுக்கு வரல. வரலைன்னா லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணுறதுலாம் இல்லை, அந்த பழக்கம்லாம் இல்லை. நான் காலையில் 6 மணிக்கு போனவங்க நைட்டு 6 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்கே சுற்றுறாங்கன்னே தெரில. நீ நான் சொன்னதை மட்டும் செய்யுமா, சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. உனக்கு ஒரு சாக்கு கிடைச்சா போதும், உங்களை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சாதனை ஏதாச்சும் திட்டிக்கிட்டே இருக்கணுமா? கொஞ்ச நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்த, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டேன், நீ மறுபடியும் டென்ஷன் பண்ணாத. நான் என்ன தம்பி இப்போ டென்ஷன் பண்ணேன்? அவன் என்ன வீட்டுக்கு வரலையே, காலையில் போனவ. அதான்டா கேட்டேன், இவ்வளோ நேரம் என்னடா பண்ணுறா, இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. அதை சொன்னால் உனக்கு இப்படி கோவம் வருது. உனக்கு டீ தானே போட்டு தரேன், உன்கிட்ட எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த அம்மாவதே உனக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சுல. அப்படி இல்லைம்மா, சாதனாவும் ஸ்வேதாவும் வெளியில தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்தே டீ போட்டு எடுத்துட்டு வா. நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா தான் வந்தோம். நீ வேற அது தெரியாமல் சும்மா கத்துறியா? அதான் டென்ஷனில் அப்படி பேசிட்டேன். எதையும் மனசில் வச்சுக்காதம்மா. உன்னை பிடிக்காம எனக்கு எப்படிமா போகும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டீ போட்டு எடுத்துட்டு வா. நீ எப்பவும் போடுவில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக இஞ்சி ஏலக்காயெல்லாம் நச்சு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டு வாமா. அவரக்க பறக்க எடுத்துகிட்டு வராதான் எனக்கு பிடிக்காது. சரிடா, அதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. வரலேருந்தே ஏதோ கோவத்தில் பேசினேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. நீ திட்டினாலாம் மனசில் வச்சுக்க மாட்டேன். என் புள்ள நீ திட்டினா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சின்ன பிள்ளையில கூட தான் என்னை எட்டி உதைச்ச, அதுக்காக உன்னை வெறுத்துட்டேனா? அப்படிலாம் இல்லைடா. சரி போய் உட்காரு, சூடாக போட்டு எடுத்துகிட்டு வரேன், குடிக்கலாம். என்ன 2 பேரும் இப்படியே நிற்கிறீங்களே, ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி. ஏன் ஸ்வேதா, நீனும் அவளோட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டில்ல? நான் என்ன அவனே என்ன எதுக்கு நீ பத்தி திக்கிட்டு இருக்க? செவனேன்னு வீட்டுக்கிட்டு வந்த வேலை ஹாஸ்பிட்டலுக்கு வா துணைக்குன்னு கூப்பிட்டு அலைச்சல் தான் எனக்கு மிச்சம். அதுக்கு நீ திட்டுவியாக்கும். எதுவாக இருந்தாலும் அண்ணிக்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். அண்ணியை திட்ட முடியலன்னு என்னைய திட்டுவியாக்கும். பாவம் புண்ணியத்துக்கு போனா நானா தெம்பா இருக்கேன், எனக்கா ரத்தம் இல்லை. என்னை திட்ட வேண்டிய ஆளை திட்டு. அவ்வளோ திட்ட முடியாம என்கிட்ட திட்டியாக்கும். என் உடம்புல இருந்து 2 பால் ரத்தம் எடுக்கலாம், உனக்கு வேணுமா சொல்லு தர்றேன். என்னென்னா திட்ட வேலை வச்சுக்காத. ஆமா சொல்லிட்டேன். என்ன ஸ்வேதா, நல்லா எதிர்த்து பேச கற்றுக்கிட்ட போல. உன்னால அவ கெட்டாளா இல்லை அவளால நீ கெட்டியலான்னு தெரில. ஆனால் 2 பேரும் நல்லா கெட்டு போயிட்டீங்க. சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாதுன்னு தெரியுறது. நான் சொல்கிறது காது கேட்குதா என்ன? வாயை திறக்குறாளான்னு பார்த்தியா? என்னண்ணா, நான் இப்போ நடுவில் நிற்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. பேசாமல் நீங்கள் எப்படியே பேசி தீர்த்துங்களேன். இல்லை கார்த்தி, இனிமேல் இப்படிலாம் நடக்காது. நான் கரெக்ட் எதுக்கு எல்லாம் சாப்பிட்டு ஃபாலோ பண்ணுறப்பா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்களேன். ரத்தம் தானே கம்மியாக இருக்குது, அதுக்கு போய் ரொம்ப பண்ணுறீங்க. பாப்பாலாம் நல்லா தானேப்பா இருக்கு. ஆமாம் ஆமாம், இவங்க பெரிய டாக்டரில் எம்பிபிஎஸ்க்கு படிச்சிருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு தெரியும். ரத்தம் தானே கம்மியாக இருக்காம்ல. ரத்தம் கம்மியாக இருந்தால் அதுவும் பெரும் பிரச்சனை தான், தெரியும்ல. பாப்பா நல்லா இருக்காம்ல. உனக்கு ரத்தம் இருந்தால் தானே நல்லா தெம்பாக இருப்ப. எதுவுமே இல்லைன்னா என்னமோ சண்டை போட்டுக்கிறாங்க போலயே. சாதனாக்கும் கார்த்திக்கும் சண்டையா? பரவாயில்லையே, சண்டை போடட்டும் ஆரட்டும். என் பையன் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா. இவன் ஏதாச்சும் சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்கா. பாவம் என் புள்ள. அதே டென்ஷனில் வந்தவொடனே டீ கேட்டிருக்கேன். கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக குடிப்பேன். தலைவலி நல்லா விடும். தலைவலி விட்டு என்ன பண்ணுறது? இவன் ஒளிஞ்சாதானே அவருக்கு நிரந்தரமாக தலைவலி விடும். இந்த சண்டையில் புகுந்து நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். பெருசாக்கி விட்டுருவோம், அதான் நமக்கு நல்லது. என்னப்பா உன் பொண்டாட்டி ஏதாச்சும் பண்ணிட்டாளா? அவளுக்கு இதேதாப்பா பொழப்பு. அவளால் தான்ப்பா இந்த ஸ்வேதா கெட்டு போனதே. நீ கரெக்டாக சொன்ன, 2ம் கெட்டு குட்டிச்சோராக போயிடுச்சு. ஸ்வேதா முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தா. உன் பொண்டாட்டி என்னைக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து அவளும் கெட்டு குட்டிச்சோராக போயிட்டா. இது தேர்த்து பேசுறது எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டாப்பா. நல்லா கேளு, நறுக்குன்னு உன் பொண்டாட்டியை கேளு. நீ திட்டினாதாப்பா அவள் அடங்குவா. உனக்கிட்ட எப்படி எடுத்து பேசுகிறான்னு பாரு. அவளை வாயை திறக்க விடாத. வாயை திறக்க விடாமல் பேசு, இல்லைன்னா சப்புன்னு ஒன்று விட்டியன்னா நல்லா இருக்கும்பா. நீ எதுக்குமா இப்போ ஊட வர? உன்னை டீ தானே போட சொன்னேன். நல்லா கொதிச்சிருச்சுன்னா எடுத்துட்டு வா, அப்போதான் எனக்கு தலைவலி போகும். இவ இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்படிப்பா தலைவலி போகும்? இவளை தொலைச்சாதே உனக்கு தலைவலி போகும். பாரு, என் பிள்ளையே டென்ஷன் பண்ணிட்டேன். எவ்வளோ பாசமாக என்னை கூட எதுவும் சொல்ல விடாமல் வச்சுருக்க. இப்போ பாரு, உன்னையே கோவப்படுத்தி பார்க்குறா பார்த்தியா? எங்கேயோ போய் சுற்றிட்டு வந்திருக்காளுங்க, நீ கண்டிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்க. அதுக்கு தானே இப்போ சண்டை நடக்குது. அம்மா, உனக்கு எதுவுமே புரியாம இப்ப எதுக்குமா குறுக்க வர? அண்ணனும் அண்ணி சண்டை போடுறாங்க, அதுதான் உனக்கு முக்கியம். எதையாச்சும் பண்ணி பெருசா வெடிக்க வைக்கணும், அதுக்கு தானே இப்ப வந்திருக்க. என்ன சண்டைன்னே தெரியாம வந்து பேசுற நீ. சண்டையெல்லாம் ஒண்ணும் உங்களுக்குள்ள இல்ல.
என்னடி 3 பேர் நல்லா தான் கத்தி கத்தி பேசுனீங்க, நல்லா தான் சண்டை போட்டுக்கினீங்க. நான் வந்தோன்னு சண்டை இல்லைன்னு மழுப்புறிய. என்னடி அண்ணனே அண்ணியும் சேர்த்து வைக்கிறான்னு பார்க்குறியா? அதே சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, விட்டு தலைவ, உனக்கு என்ன வந்துச்சு? சண்டை போட்டாலவன் இவன் வாயை மூடிக்கிட்டு இருக்கா. இவன் நேரம் வாயை திறந்துருப்பாள்ல. மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறா, இப்போ வாயை திறக்காம நிற்கிறா. ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, அதனால தானே இப்படி நிற்கிறா. இவன் லட்சணம் எனக்கு தெரியாது. ஸோ நீ ஒரு ஆளுமா, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன், புரியாம உன் இஷ்டத்துக்கு பேசுவேன். அம்மா நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்ய போறீங்க? நைட்டுக்கு என்னடா செய்கிறது? ஏதாச்சும் செய்ய வேண்டியதா, பேசாமல் நூடுல்ஸ் செஞ்சிடலாம். இனிமே இந்த நூடுல்ஸ் அது இது லொட்டு லொசுக்குன்னு அதெல்லாம் செய்யவே கூடாது. சத்தானதை மட்டும்தான் செய்றீங்க. டெய்லி கீரை இருக்கணும். கருப்பு கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்து அவிச்சு அவளுக்கு டெய்லி கொடுக்குறீங்க. பழம் வாங்கி டெய்லி நீ ஜூஸ் போட்டு கொடுக்குற. என்ன ஸ்வேதா, உன்னே தான் சொல்றேன். ஜூஸ் அண்ணே நான் போட்டு கொடுத்துறேனே, ஜூஸ் போடுற வேலை எனக்கு பிடிக்கும், நான் போட்டு கொடுத்துறேன். அம்மா நீ டெய்லி ஒரு கீரை வாங்கி வந்து வைக்க வேண்டியது உன்னோட வேலை. என்ன பண்ணுவி ஏது பண்ணுவி தெரியாது. அடுத்த செக்கப் போகும்போது அவளுக்கு ரத்தம் கூடி இருக்கணும், அவளை தான் சொல்லுவேனா. எனக்கு டீயை போட்டு எடுத்துட்டு வாமா, நான் ரூமுக்கு போறேன். அண்ணி எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நீங்களும் போங்க. டீயை நான் மேலேயே கொண்டு வரேன், சரியா? அண்ணன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணனை பத்தி தான் தெரியும்ல, கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிரும். நீங்க போங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மாதையும் போட்டாங்களே சத்த நேரம், நான் எடுத்துட்டு வந்துடுறேன், போங்க. ஏன்டி ஸ்வேதா, அவளுக்குள்ள சண்டை தானடி, அப்புறம் இல்லைன்னு மழுப்பிக்கிட்டு இருக்க. என்னடி சண்டை, என்னடி நடந்துச்சு? எங்கடி பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க 2 பேரையும்? எங்கேயும் சுற்றிட்டு தெரிஞ்சிங்களா? என்னடி ஆச்சு சொல்லிடி, நான் எவ்வளோ ஆர்வமாக கேட்குறேன். எனக்குன்னு நிற்கிற, சொல்லிடி. நீ என்ன நான் பெத்த பிள்ளையா? அம்மாட்ட எதையாச்சும் சொல்கிறியா? எதையுமே சொல்ல மாட்டேங்கிறடி. சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும். ஒரு சண்டையும் இல்லைம்மா. ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அங்கே ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லிட்டாங்க. வந்து ஒரே கத்து, அதுக்கு தான் அண்ணன் இப்படி கத்திட்டு போகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்த தடவை ஏறலைன்னா உனக்கு தான் திட்டு விழுகும் பார்த்துக்க. நல்லா சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்குல்ல, ஒழுங்காக செஞ்சு கொடு, இல்லைன்னா அடுத்த செக்கப்பில் நீந்தே மாட்டுவேன். நேரம் டீ கொதிச்சிருக்கும்ல, நான் ஊற்றிட்டு போகிறேன், உனக்கு ஊற்றி வைக்கிறேன், வந்து குடிச்சிருமா. அப்புறம் மறுபடியும் சூடு பண்ண முடியாது சிலிண்டர் இல்லாத நேரத்தில். அப்படித்தானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு ரொம்பல சந்தோஷப்பட்டுட்டேன். இதுக்கு தான் அடிச்சுக்கினாருனாங்களா? அச்சோ, நம்மளை வேலை வாங்கி சாகடிப்பாங்களே. சும்மாவே அவளுக்கு முடியல முன்னாடி வேலை வாங்கினேன். இப்போ ரத்தம் இல்லை சொல்லி ஊருப்பட்டதை செஞ்சு கொடுக்க சொல்லுவானே. நல்ல வேலை, ஜூஸ் போடுற வேலையாச்சும் ஸ்வேதாட்ட கொடுத்தானே, அது வரைக்கும் நல்லது தான். இனிமேல் கீரை தலையதையும் திங்கணுமா? வாக்கி உனக்கியா நூடுல்ஸ் லொட்டு லொசுக்குன்னு திங்கி விட மாட்டாங்களே. நம்ம திப்போம், நமக்கு என்ன, இனி நம்ம எது வேணாலும் சாப்பிட்லாம். நமக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சுப்போம். வேலை தான் அதிகம். பாத்திரம் கழுவ நினச்சா அத்தாடி, இந்த ஸ்வேதா பக்கி காலேஜே முடிச்சுட்டா, பாத்திரம் கழுவாச்சும் வராளா? இப்போல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறாளோ தெரியல. ஓ ராகுல், இங்கே தான் இருக்கியா? உன்னை அங்கேயும் தேடி அலைஞ்சு வந்தால் கூலாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்க போல். ஆமாம், இப்போதைக்கு கூலாக தான் குடிப்பேன். விஷயமே தெரியாது. அப்போ உனக்கு என்னை பார்க்க வருவேன்னு நினச்சி வரல, ஸ்வேதாவை காணன்னு தேடி வருவேன்னு நினச்சி அதுவும் வரல. சரி விடு, நானே தேடி வந்துட்டேன். எப்படியும் என் பின்னால் தான் வரப்போகிறேன். அப்புறம் என்ன, எனக்கு தான் எல்லா சொத்து வரப்போகுது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடி எவ்வளோ நேரம் சந்தோஷமாக குடிக்கிறேன்னு பார்க்குறேன். என்னப்பா ராகுல், ரொம்ப கூலாக ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்க போல. ஆமாம், உனக்கு என்ன கவலை? யார் இருந்தால் உனக்கு என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன? என்னை பார்க்க வருவேன்னு நினச்சேன், ஆனால் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்கிட்டியப்பா. யாரு சித்தியா நீங்களா? என்ன ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? பரலோகம் போய் சேர்ந்துருவீங்க அப்படிலாம் நீங்க கட்டினவர் வந்து சொன்னாரு. ரொம்ப அழுது புறம்புனாரு. நான் கூட கொஞ்ச நேரத்தில் நம்பிட்டேன். பாருங்க, உங்க புத்தியை காமிச்சிட்டீங்க. இப்ப பாருங்க, நல்லா தெம்பு எந்திரிச்சு வரீங்க. நல்லா தான் இருக்கு உடம்பு. அப்புறம் எதுக்கு போய் சொன்னீங்க? ஓ, என்னை வர வைக்கிறக்கா? என்னென்ன பிளான் போடுறீங்க? நீங்களும் தான் ஒவ்வொரு பிளானா போடுறீங்க. எல்லாம் சொதப்பிக்கிட்டே போகுதே, என்ன பண்றது? நெக்ஸ்ட் டைம் நல்ல பிளானா போடுங்க. என்ன சித்தி? என்னடா நக்கலா? நான் எப்போ போய் சேரும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ஒரு பதட்டமே இல்லையே. அப்போ எனக்கு முடியலைன்னு உண்மையாகவே நம்பி வராமல் இருக்க. போனால் போய் சேர்ந்துட்டு போகிறான்னு உன்னை வளர்த்தனேடா, அது எல்லாம் பொய்யாடா? ஆமா, எல்லாமே பொய் தான். உண்மையா வளர்த்துருந்தீங்கன்னா நான் இப்படி இருப்பேனா? எப்படி பொய் சொல்றீங்க? இப்ப கூட பாருங்க, நான் வருவம் தான் நினைச்சேன். அதுக்கப்புறமே இதுவும் ஒரு ட்ராமாவை போயிட்டா. எப்படியும் ரொம்ப சீரியஸா இருந்தா மறுபடியும் இன்னொரு டைம் வருவாங்கல்ல, அப்படின்னா இங்கேயே உட்காந்துருக்கேன். பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட வரல. அப்பவே தெரிஞ்சிருச்சு இது உங்க பிளான் தானே. பார்த்தா நீங்களே ஸ்ட்ரைட்டா வந்துட்டீங்க. சொல்லுங்க சித்தி, என்ன வேணும்? காசு பணம் எதுவும் செலவுக்கு வேணுமா? பரவாயில்ல, செலவுக்கு வேணா கூச்சப்படாம கேளுங்க, அதெல்லாம் நான் தருவேன். யாரோ இல்லாதவங்களுக்கு கொடுத்ததான் நினைச்சுக்கிறேன். காசு அது எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும். நீ இப்போ கூலாக பேசுறியே,
இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தெரிஞ்சா அந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டேன், சரியா? அப்படியா? அப்படி என்ன சாக்கான விஷயம் எனக்கு சொல்ல போறீங்க? நீங்க பெரிய சாக்கு தான் எனக்கு முதல்ல கொடுத்துட்டீங்களே, இதுக்கு மேலெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை சித்தி. சரி பரவாயில்ல, இவ்வளவு தூரம் மெனக்கட்டு என்னை தேடி வந்திருக்கீங்க. வா, சொல்றத சொல்லிட்டு போங்க. இப்போ அசால்ட்டாக தானே சொல்லுவேன், நான் சொன்னதுக்கப்புறம் தானே பதறி அடிப்ப. நீ கல்யாணம் பண்ண போறீங்க ஸ்வேதா, அவள் இப்போ என்கிட்ட தான் இருக்கா, கட்டி போட்டு வச்சிருக்கேன், சோறு தண்ணி கூட கொடுக்கல. நீ முன்னமே தேடி வருவேன்னு நினச்சேன், ஆனால் அவளை கடத்தினதே உனக்கு தெரியாது போல. பாவம், வீட்டில் நிம்மதியாக இருக்கன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க. நான் அவளை நீ பார்க்கில் பார்த்த உடனே தூக்கிட்டேன், காலையிலே தூக்கியாச்சு அவளை. என்ன சித்தி சொல்றீங்க? அவளை தூக்கிட்டீங்களா? அவளை எதுக்கு தூக்குனீங்க நீங்க? என் மேல கோவம் இருந்தா அதை என் மேல காட்ட வேண்டியதானே? ஸ்வேதா உங்களை என்ன பண்ணா? ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க தப்பானவன் ஒரே ஒரு தடவை சொன்னா, அவ சொன்னதை கூட நான் நம்பலையே, நானா தானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு எதுக்கு ஸ்வேதா மேல காண்டா இருக்கீங்க? முதல்ல அவளை விடுங்க, அவளை எதுவும் பண்ணாதீங்க. அவ என்னோட உயிர், அவளை ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எதா இருந்தாலும் ஸ்வேதாவை இது பண்ணாதீங்க, எதா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்னமோ இவ்வளோ நேரம் பெரிய வீராப்பா பேசுன அப்படி இப்படின்னு செலவுக்கு காசு வேணுமாலாம் கேட்டியா தம்பி? இப்போ என்ன இப்படி பம்மி பேசுகிற? ஓ, ஸ்வேதா மேலே அவ்வளோ லவ்வாக்கும் தெரியும், அதனால தான் நான் அவளை தூக்க சொன்னேன். அவளை தூக்குனது கூட தெரியாமல் உட்காந்துருக்கியப்பா. நீனா என்ன லவ் வரும்? சரி சரி, அது உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனைக்கு வா. சொல்லுங்க சித்தி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்னோட ஸ்வேதாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லுங்க சித்தி, அவ நல்லா தானே இருக்கா, சாப்பாடு கூட கொடுக்காம வச்சிருக்கல. பாவம், அவ பசி தாங்க மாட்டா, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு போய் எதுவும் கொடுக்காம வச்சிருக்கீங்களே, எதுக்கு சித்தி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்கணுமா? நீங்க வந்து தாராளமா இருங்க, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். செலவுக்கு நான் எப்பவும் போல காசு தரேன். செலவுக்கு நீ எனக்கு காசு தரியா? அப்புறம் உன் வீட்டில் நீ தங்க வச்சுக்கிறியா? இனிமேல் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. வீட்டை என் பேரில் எழுதிட்டு சொத்தை பூரா உனக்கு தான். கல்யாண வயசுலாம் வந்துருச்சுல, இனிமேல் எனக்கு இந்த சொத்து தேவையில்லை. எங்கேயும் நான் எழுதி வைக்கல, என்னை வளர்த்த சித்திக்கே நான் எழுதி வச்சிருேன் அப்படின்னு நீ எழுதி வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க உன் ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு. என்ன புரியுதா? இதில் ஏதாச்சும் கோலுமால் பண்ணியன்னா உன் ஸ்வேதா உனக்கு கிடைக்க மாட்டான். இல்ல சித்தி, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸ்வேதாவை விட எனக்கு பணம், வீடு, காசு இதுவா முக்கியம். எனக்கு ஸ்வேதா தான் முக்கியம். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் செஞ்சிடறேன். வாங்க, முதல்ல ஸ்வேதாவை போய் பார்க்கலாம். அப்படி போடுறா. இப்போ தெரியுதா உங்கள் சித்தியை பற்றி? உங்கள் சித்தி நினச்சா எதையும் சாதிப்பா. அப்படி என்னடா நான் தப்பு பண்ணேன்? ஏதோ பணத்தாசையில் அப்படி பண்ணிட்டேன். அந்த பணமே இப்போ கிடைக்கலன்னு சொன்னால் நான் சும்மா இருப்பேனா? இருக்க மாட்டேன். சரிங்க சித்தி, இப்ப பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? இருட்டிருச்சு. பாவம் ஸ்வேதா தனியா இருப்பாளு. இங்க யாரும் இருக்கா? யாரும் இருக்காங்களா? அதெல்லாம் ஆள் இருக்காங்க, அதெல்லாம் சேஃபாக தான் இருக்கா. ஆனால் உனக்கு கிடைக்கணும்னா சொத்து என் கைக்கு வரணும். கையெழுத்து போட்டு தரியா? பத்திரம்லாம் ரெடியாக தான் எழுதி வச்சிருக்கேன், வா போகலாம். இல்ல, நீங்க ஸ்வேதாவை காமிச்சாதான் நான் கையெழுத்து போடுவேன். ஸ்வேதாவை காமிச்சிட்டு தான்ப்பா நான் கையெழுத்து வாங்க போகிறேன். வா, பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன் அவளை கட்டி போட்டு. வந்து பாரு அந்த கண்கள்லாம் காட்சியை. என்ன சித்தி சொல்றீங்க? ஸ்வேதாவை கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா? பாவம் சித்தி, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? எதா இருந்தாலும் நீங்க என்கிட்டே பேசிருக்கலாம்ல. இப்பெல்லாம் நீங்க பண்றது நல்லாவே இல்லை சித்தி. எதாவது கோவம் இருந்தாலும் அதை நீங்க என்கிட்ட தான் காமிக்கணும், அவகிட்ட காமிக்க கூடாது. அவள் இன்னும் நான் கல்யாணம் கூட பண்ணல, அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் ராகுல், என்னடா பொசுக்குன்னு அழுதுட்ட? அம்புட்டு லவ்வாடா? அதே பிரியாவை வேணாம் வேணான்னு சொன்னியோடா. அப்போ கூட எனக்கு தெரியலடா, லேசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி. இப்போ தானே தெரியுது உன் ஆள் மனசில் இருக்கா போல. ஆனால் இந்த சித்திக்காக அவளையும் வேணான்னு சொல்லிட்டு தானே வந்த. எல்லாம் அந்த மனசுனால வந்ததுடா. இல்லைன்னா நான் நினச்சபடி இந்நேரம் எல்லாம் நடந்து நீ என் கூட இருந்திருப்ப. என்ன பண்ணுறது? எப்படி இருந்தாலும் உன்னை துரத்து விட்டுருப்பீங்க சொத்து வந்தோடனே. சொத்து வராமலே போயிடுச்சு, இப்போதான் நம்ம கைக்கு வரப்போதில்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் ஸ்வேதாவை கட்டி தான் போட்டு வச்சுருக்கேன், நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு எல்லாம். வா சித்தி, போன் போட்டு ஸ்வேதாவை அவுத்து விட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி, பாவம். வா செல்லம், நம்ம அங்கே தானே போகிறோம், சாப்பாடு தானே, நீனே வந்து ஊட்டி விடு. வா போகலாம். என்னையவே மறைச்சிக்கிறியாடா? எவ்வளோ பாடுபடுத்தினேன், என்னையே வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இல்லை. இப்போ தெரியுதா நல்ல ஆள். கண்ணீர் வெடிக்கிறியா? கண்ணீர் அந்த அளவுக்கு லவ் இருக்கா? வந்து பாரு, உன் லவ்வர் இருக்க லட்சணத்தை உடஞ்சி போயிடுவேன். வா, இன்னும் கொஞ்ச நேரம்தான், சொத்து புறம் என் கைக்கு வந்துடும். அப்புறம் நான் மகாராணி மாதிரி வாழ்வேன். யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருப்பேன். எல்லாம் செட்டில் ஆக போகிறோம். எல்லாம் நல்லா முடிஞ்சிட்டா தேவையில்லை. ஏதாச்சும் சொதப்புச்சு அவ்வளோதான்.
இனிமேல் சொத்தப்புறக்கெல்லாம் வேலையே இல்லை. இந்த அதே புள்ள அழுகிறாரே அப்போவே தெரிஞ்சிருச்சு கையெழுத்து பய புள்ள ஈஸியாக போட்டணும். இந்த பிளானை முதல்லே பண்ணியிருக்கணும், விட்டாச்சு. சரி என்ன, இனிமேல் தான் நல்லா இருக்க போகிறோம்ல. கஷ்டப்பட்டதெல்லாம் நினச்சி பார்க்கவே கூடாது. அது ஒரு கனவு மாதிரி போய்கிட்டே இருக்கட்டும். என்ன மித்ரா சொல்கிற? மறுபடியும் தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்குடி? என்னடி பண்ண அவன்? நல்லா இருக்கணும் தாண்டி வெளியில் போடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போவாச்சும் புத்தி வந்து ஒழுங்காக இருப்பேன்னு மறுபடியும் என்னடி பண்ணி தொலைச்சேன்? உனக்கு யார் சொன்னது முதல்ல? ஆமாம்மா, பக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க. அவங்க தான் பார்த்தாங்களாம். அவனும் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கேன்ல, 2 பேரையும் தான் கூட்டிகிட்டு போனாங்களாம். ஏதோ வீட்டில் களவாட போயிட்டாங்களாம்மா. பயமாக இருக்குது. வாமா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? எதுக்கு தாண்டி இந்த பையன் இப்படி பண்ணி தொலைக்கிறேன்? ஒழுங்கா இருடானா கேட்டு தொலைக்கிறானா? இப்போதான் நீ கொஞ்சம் ஒழுங்கா வந்துக்கிட்டு இருக்க. அவனும் அந்த மாதிரி திருந்தன்னு தாண்டி வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன்? பாவி மையன் என்ன பண்ணி தொலைச்சானோ தெரியல. நேரம் அடித்து பெண்டு எடுத்துருவாங்களேடி. சும்மா பர்ஸை அடித்தாலே அந்த வாங்குவாங்க. வீட்டில் போய் ஆட்டையை போட போயிருக்காங்க. இவனுக்கெல்லாம் என்னடி வயசு? சம்பாரித்து சாப்பிட மாட்டானா? கடந்து சாகட்டு விடு, அப்போ தான் அவன் திருந்துவேன். அப்படியே கூட்டிகிட்டு வந்து தான் ரொம்ப கெட்டு போயிட்டேன். கிடக்கட்டு விடு. அம்மா அப்படியே விட்டா தம்பி பாவம் இல்லைம்மா. பேசாமல் சுரேஷ்ட சொல்லுவோம்மா, அவர்கிட்ட சொல்லி வெளியில் எடுக்க சொல்லுவோம்மா. நீனே சொல்லுமா, நான் பேசினா ஒரு மாதிரியா நினைப்பாரு. இதுக்கடி அவனை முதல்ல வெளியில் எடுக்கணும். அவன் கிடந்து சாகட்டும், அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும். மறுபடியும் இப்படி செய்ய மாட்டேன். இப்போ எடுத்தோன்னு வச்சுக்க, மறுபடியும் நம்மளை என்ன பண்ணாலும் எடுத்துருவான்னு மறுபடியும் தப்பு பண்ணுவேன்டி. என்னங்க அத்தை, என்ன மித்ரா, ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரியே பேசுறாங்க. சந்தோஷம் என்னமோ போலீஸ் அரெஸ்ட் போயிட்டாங்கன்னு, நகை ஏதோ திருடிட்டான்னு. உண்மையாவா? ஐயோ மாப்பிள்ள, அதுக்குள்ளே ஊருக்குள்ளே தெரிஞ்சிருச்சா? சும்மாவே கிடந்து சிரிப்பாளுக இவன் லட்சணத்தை பார்த்து. இப்போ இவன் பண்ணி வச்சிருக்க காரியத்தை பார்த்தீங்களா? இதில் வேற இவன் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றா, போய் ஜாமீனில் எடுத்துகிட்டு வரோம்னு. எடுக்கலாமாப்பா? அவன் அங்கே கிடந்தானே புத்திமதி வரும். கிடக்கட்டும்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா. ஏன் மித்ரா, அத்தை சொல்றதும் கரெக்டு தானே. அவன் அப்பதானே கொஞ்சமாச்சும் திரும்பி வருவேன். நம்ம இப்போ எடுத்தோம்னா அதே சாக்கா வச்சு மறுபடியும் தப்பு பண்ண மாட்டானா? இல்லை சுரேஷ், இருந்தாலும் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பேன். உனக்கு அறிவு இருக்காடி? சின்ன பையன் பண்ற காரியமா இது? சரி மித்ரா, ஒன்று பண்ணலாம். நம்ம போய் ஸ்டேஷன்ல பார்த்துட்டு வரலாம். அவன் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாமீன்ல எடுக்க ஏதாச்சும் முயற்சி பண்ணலாம். ஒருவேளை பண்ணன ஒத்துக்கிட்டா நம்ம எடுக்க வேணாம். என்ன சொல்ற? இல்லைப்பா, அவன் ஏதாச்சும் தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டேன், விட்டுருவாங்க. அதே எதையும் எடுக்கலையில, நகையெல்லாம் திருடலையில, அதுக்கு முன்னாடியே மாட்டிட்டாங்கல்ல. அதனால ஜாமீனில் எடுக்கலாம்ப்பா. அவனை நான் புத்திமதி சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் மித்ரா, நீ திருந்தவே மாட்டேன். உன் தம்பி கெட்டு போகிறது ஒன்னாலதே. இப்போ போய் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் மறுபடியும் எதாச்சும் தப்பு பண்ணான்னு வச்சுக்க, கொலை பண்ணிட்டு கூட வருவேன். சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். சரிங்க விடுங்க. ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, திருந்தட்டும். நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். நீங்கள் எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, சரியா? நாங்கள் வீட்டுக்கு கூட்டி வந்தாலும் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் என்ன ஏதுன்னு. வா மித்ரா, போகலாம்.